இல்லைங்க, அவங்களுக்கு தொடர்ந்து இதுதான் பாஜகவுடைய ஆட்சியின் பாணியாக இருந்திருக்கிறது. அவர்களோடு இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி இவற்றை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதே யார் மீது ரெய்ட் நடக்கிறதோ, யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவர்கள் பாஜகவில் இணைந்தால் அந்த பெரிய பாஜக வாஷிங் மெஷின்ல போட்டு அவங்கள சுத்தமாக கழுவி துடைத்து வெளியே எடுத்து விடுவார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிதர்சனம். இல்லைங்க, தொடர்ந்து தமிழகம் வருகிறார் என்று சொல்லும் பொழுதே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சென்னையிலே வரலாறு காணாத வெள்ளம் பாதிப்பு, அதே போல தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாம் இதுவரை நாம் சந்தித்தே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வெள்ளம் பாதிப்பு. மக்கள் அவ்வளவு அவதிக்குள்ளானார்கள், வீடை இழந்தார்கள், தன் வயல், ஆடு மாடுகள் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் சந்தித்தோம். அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வராத பிரதமர் தேர்தல் ஜுரம் வந்துவிட்டவுடன் அடிக்கடி வருகிறார். அதனால யாருக்கு மறுபடியும் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்ற பயம் இருக்கிறதோ அவர்கள் தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது இன்னும் கொஞ்சம் விரிவாக சில நாட்களில் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியை பொறுத்தவரை சமீபத்தில் தான் முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை துவங்கி வைத்திருக்கிறார்கள். வின்ஃபாஸ்ட் தொடர்ந்து இன்னும் பல தொழில் முதலீடுகள் தூத்துக்குடிக்கு வர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம். விரைவிலே புதிய தொழில் முனைவோர் தூத்துக்குடியிலே தொழில்களை தொடங்குவார்கள். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அடுத்து மையமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். நிச்சயமாக இல்லைங்க, மத்திய அரசிடம் வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள், இங்க இருக்கக்கூடிய ரயில்வே தேவைகள் இதெல்லாம் அவங்க பல முறை கேட்டால் தான் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனா அதை தாண்டி 10 ஆண்டுகள் கடந்திருந்தால் கூட, அதுக்கு மேல கடந்திருந்தா கூட குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் ஏவுக தளத்தை எங்களால் கொண்டு வர முடிந்திருக்கிறது அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதே போல வேலை செஞ்சிருக்கீங்க தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடம் கடிதம் எழுதினார்கள். பிறகு தொடர்ந்து பாராளுமன்றத்திலே இதை பற்றி கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்களை தொடர்ந்து சந்தித்து, அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவில் வேலை செய்யக்கூடிய சயின்டிஸ்ட், அங்க முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களையும் சந்தித்து இந்த கோரிக்கையை தொடர்ந்து வைத்திருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாரையுமே பார்த்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.